தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு நல்லா தெரியும், நீங்க பல துறைகளில் தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தான். அதாவது ஒரு வேலையோ வியாபாரமோ அல்லது ஒரு வீட்டமாகவோ நீங்க இருக்கலாம். கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கலாம், அரசாங்க வேலையில் இருக்கலாம், அல்லது வேலையிலிருந்து நீங்க ஓய்வு பெற்றவராக கூட இருக்கலாம். அப்படி பல துறைகளில் வேலை செஞ்சும் கூட பத்தாது இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு விரும்பி அதற்கான வழியை தேடக்கூடிய நபராகவும் நீங்க இருக்கலாம். நான் இனி சொல்ல போகக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. முழுமையான நம்பிக்கை இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனுடைய 3 முக்கியமான தேவைகள் அப்படின்றது ஆரோக்கியம், சொத்து, சுதந்திரம். இந்த 3 தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா 90% மக்களுக்கு இந்த 3மே கிடைக்கிறது இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இனி சொல்ல போவது இந்த 3மே ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதும் அது கிடைக்கிறதுக்கு உதவி செய்யறதுமான ஒரு அருமையான வாய்ப்பு. சாதாரண மனுஷனுடைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய 2 துறைகள் கீழே குறிப்பிட்டிருக்க மாதிரி வேலை செய்யறது மூலமாகவோ அல்லது தொழில் செய்வது மூலமாகவோ தான் இருக்கும். ஒரு நபர் எவ்வளவு நேரம் வேலை செய்யறாங்க அல்லது என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்களுடைய வருமானமானது கணக்கிடப்படும். ஒரு சாதாரண மனுஷன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா இந்திய வருமான நிலை வச்சு பார்க்கும்போது சராசரியா 40,000 ரூபாயாகவும், 16 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு 60,000 ரூபாயாகவும், 24 மணி நேரம் வேலை செஞ்சார் அப்படின்னா ஏறக்குறைய 1 லட்சத்திற்கு கீழே வருமானம் சம்பாதிக்க முடியும். இது ஒரு எல்லைக்கு உட்பட்ட வருமானமா இருக்குது. அவருடைய தனிப்பட்ட உழைப்பின் மூலமாக அவரால் இவ்வளவு பணம் மட்டும்தான் சம்பாதிக்கிறதுக்கு இந்திய வருமான நிலை வச்சு பார்க்கும்போது முடியுது. ஆனா வேலை செய்யக்கூடிய நபர்களை வச்சு ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு பொறுத்த வரைக்கும் அவர் 8 மணி நேரமோ அல்லது 16 மணி நேரமோ தொழில் செய்யும் போது அவருடைய வேலை நேரம் 10,000 மணி நேரத்துக்கு மேல ஆகக்கூடிய காரணத்தினால அவருடைய வருமானமும் கோடிகளா மாறுது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நபர் தனியாக 8 அல்லது 16 மணி நேரம் வேலை செய்யும் போது ஒரு நபர் 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியுது. அதே சமயத்துல ஆயிரக்கணக்கில் ஆட்களை வச்சு வேலை செய்யும் போது அதே சம்பளம் கோடிகளா மாறுது அப்படின்றதுதான் உண்மை. இப்படி ஒரு சாதாரண மனுஷனுக்கு லேண்டு, லேபர், கேபிட்டல் அப்படின்னு எதுவுமே இல்லாம லட்சக்கணக்கில் வேலை நேரத்தை உருவாக்கிட்டு ஒரு தொழிலதிபரை போல பெரிய வருமானம் ஈட்ட முடியுது. உலகத்துல மிக சின்ன செலவுல பணம் ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்பு தான் டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் அப்படின்றது என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி காலங்காலமா நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய வியாபார முறை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நடைமுறை வர்த்தகம். நடைமுறை வர்த்தகம் அப்படின்றது தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர், கேரி ஃபார்வர்ட் ஏஜென்ட், ஜோனல் டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரெல்லாம் தாண்டி ரீட்டைல் ஷாப் வந்து சேருது. இத்தோட விளம்பரமும் சேர்ந்து ஏறக்குறைய 40% 60% வரைக்கும் வியாபார செலவு போக தான் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் ரீட்டைல் ஷாப் வந்து சேருது. அந்த பொருள்களை தான் நம்ம வீட்டு பக்கத்தில் கூடிய கடைகளில் MRP விலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஆனா டைரக்ட் செல்லிங்ல தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள் நேரடியா வாடிக்கையாளர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டரான நம்ம மூலமா தான் போய் சேருது. இங்கே இடைத்தரகர்கள் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டரான நாம தான் அப்படின்றதால வெளியே இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்படுகிற 60% பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டரான நமக்கு பிரித்து கொடுக்க முடியுது. அதனாலதான் கஸ்டமரா இருக்கிற நாம ஒரு தொழில் அதிபரா மாறுறதுக்கான வழியும் இதுல கிடைக்குது. அதன் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்க முடிகிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் கிடைக்குது. 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆனுவல் ரிப்போர்ட் 2019-2020 படி உலக அளவில் 170 நாடுகளில் சிறப்பாக இயங்கிக்கூடிய டைரக்ட் செல்லிங் இன்னைக்கு $180.5 மில்லியன் இண்டஸ்ட்ரியாக வளர்ந்திருக்கு. டைரக்ட் செல்லிங் 1940 ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு புதிய வணிக முறையா மாறியிருக்கு. 1990 முடிவில் இந்தியாவில் பெரிய அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வணிக முறை இன்னைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய வணிக சங்கமான ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியின் ரிப்போர்ட்டின் படி 2025 18 மில்லியன் இளைஞர்கள் இணைய போகும் ஒரு மிகப்பெரிய வணிக முறையா மாறியிருக்கு.
மத்திய அரசாங்கமும் கெசட் வழியாக ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 2019 ஆண்டு கணக்குப்படி $2.47 மில்லியன் விற்பனை செஞ்சு உலக நாடுகள் பட்டியல்ல 15வது இடத்தை பிடிச்சிருக்கு. 23/2/2024 இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ரிப்போர்ட்டின் படி தமிழ்நாடு அரசாங்கம் டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தை கணக்கிட தனித்துறையையே அமைச்சிருக்குது. ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய சூலினி அப்படின்ற பல்கலைக்கழகம் பிஜி டிப்ளமோ இன் டைரக்ட் செல்லிங் அப்படின்ற பட்டய படிப்பு ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாடு அரசு 11ஆம் வகுப்புல வணிகவியல் புத்தகத்துல பக்கம் 221 டைரக்ட் மார்க்கெட்டிங் MLM என்பதை பாடமாக அறிமுகப்படுத்தியிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது ஒரு தலை சிறந்த வெற்றி வாய்ப்புடைய துறை அப்படின்னு. ஆனா ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது தான் இதுல மிகவும் முக்கியமான காரியம். எப்படி நாம ஒரு நல்ல டைரக்ட் செல்லிங் கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது தெரிஞ்சுக்கங்க. நல்ல தரமான பொருட்கள் இருக்கும், வெற்றி பட்டியல் இருக்கும், மிக சுலபமாக செய்யக்கூடியதாக இருக்கும், பொதுவாக கல்வியும் ஒழுங்குமுறையும் இருக்கும், நம்பிக்கையும் திடமான நிர்வாகமும் தரமான லீடர்களை கொண்டதாகவும் இருக்கும், எல்லோரையும் கவரக்கூடிய அளவிற்கான ஒரு பிசினஸ் பிளான் இருக்கும். இப்படி எல்லா வழிகளையும் தெளிவான ஒரு பெரிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். நான் கௌரவத்தோடு அறிமுகப்படுத்துறேன் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் அப்படின்ற நம்ம கம்பெனி 2013 ஆகஸ்ட் மாதம் நியூ டெல்லியை தலைமையிடமாக ரெஜிஸ்டர் செஞ்ச ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யறதுக்காக இந்தியா முழுவதும் ப்ராடக்ட் அவுட்லெட்களையும் ரீஜனல் ஆபீஸ்களையும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த கம்பெனியாக நம்முடைய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. தரத்திற்கும் பாதுகாப்பிற்கும் உள்ள உலகளாவிய ஆயுஸ் பிரீமியம் சர்டிபிகேட் முதல் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சர்டிபிகேட்டுகளையும் பெற்ற மிக சிறந்த கம்பெனியாக நம்முடைய கம்பெனி இயங்கிட்டு இருக்கு. நம்முடைய கம்பெனி மிகப்பெரிய ஆராய்ச்சி துறையையும் உள்ளடக்கிய கம்பெனியா இருக்கு. இந்த கம்பெனியில ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல உலக அளவில் மிகப்பெரிய அனுபவம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமான ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டாபர், பல்சாரா, ரான்பாக்ஸி போன்ற கம்பெனிகள்ல தலைமையிடத்தை வகிச்சவங்க தான் நம்முடைய கம்பெனியுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறையை கையாளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. குறிப்பாக திருமிகு KK ராஜேஷ், திருமிகு DB அனந்த நாராயணன், டாக்டர் திருமிகு KC கவுடன், டாக்டர் திருமிகு சர்மா, டாக்டர் திருமிகு பட்நாகர் ஆகியோரை உள்ளடக்கிய ஒரு பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேக்கப் இருக்கக்கூடிய கம்பெனியாக நம்முடைய கம்பெனி இருக்கு. முக்கியமாக வெல்னஸ் பொருட்கள் விற்பனை செய்கின்ற ஒரு வெல்னஸ் பேஸ்ட் கம்பெனியாகும் நம்முடைய மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இதுல மிக முக்கியமான பிராண்டான எலமெண்ட்ஸ் வெல்னஸ் உலகத்துல மிகப்பெரிய மீடியாவா இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அப்படின்ற நாளிதழின் பெஸ்ட் ஹெல்த் கேர் அவார்ட், அதாவது பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டாக 2019-2022 தேர்ந்தெடுத்தது நம்முடைய எலமெண்ட்ஸ் வெல்னஸ் தான். எலமெண்ட்ஸ் வெல்னஸ்ல இருக்கக்கூடிய பொருள்களை தான் நாம முதல்ல பார்க்க போறோம். வெல்னஸ் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்யறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடி நோய் வராமல் தடுக்கிறது தான் நல்லது. நம்மோட உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு நோயை தடுக்கிறது மிக முக்கியமான விஷயம். இது மருந்து கிடையாது, இணை உணவு. அதை பத்தி ஒவ்வொன்றா இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது லிவகைன். இது கல்லீரனுடைய ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தா இருக்கு. அடுத்தது விமன் கம்பேனியன். பெண்களுடைய மாதவிடாய் சார்ந்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு உகந்த ஒரு மருந்தாக இது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அடுத்தது காஃப்னல். இருமல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த அருமருந்தாக இது இருக்கு. அடுத்தது மல்டிகாட் பிளட் பியூரிஃபையர். ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து. உடம்புல ஏற்படக்கூடிய வெட்டுக்காயங்களை, தீப்புண்களை போக்குறதுக்கு வூண்ட் ஹீலிங். அதே சமயத்துல வலிக்காக வெளியில பூசுறதுக்கு நோ வேதனா ஜெல். ஆண்களுக்கான ஆரோக்கியத்திற்கு மேன் சக்தி மேன். மன அழுத்தத்தை குறைக்க பைட் ஸ்ட்ரெஸ். வலி நிவாரணி நோ வேதனா கேப்சூல். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இம்யூனோ 3+.
இதய ஆரோக்கியத்திற்காக வெல் ஹார்ட். காலில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு சரி செய்யறதுக்கு வெளிப்புறமாக பயன்படுத்தக்கூடிய ஆயுஹீல். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை போக்குறதுக்கு ப்ரோநாசிகா. கண் ஆரோக்கியத்திற்காக ஐ எனர்ஜி. அதோடு நியூட்ரிஷன் சம்பந்தமான நிறைய பொருள்கள் இங்க இருக்கு. எலமெண்ட்ஸ் புரோட்டீன் பவுடர். இது எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த புரதங்கள் நிரம்பியிருக்கக்கூடிய மாவு. இனி நாம் இரண்டாவது வெல்னஸ் அண்ட் நியூட்ராசூட்டிகல் பிராண்டான ஆன் அண்ட் ஆன் என்ற பிராண்டில் வரக்கூடிய பொருட்களை பற்றி பார்க்க போறோம். ஆன் அண்ட் ஆன் மோரோ லைஃப் நம்முடைய மெட்டபாலிசத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. அடுத்ததாக நீங்க தெரிஞ்சுக்க போற ஐட்டம், நம்முடைய கம்பெனியில பெரிய அளவில் வியாபாரமாகக்கூடிய வேறொரு பொருள் தான் 95. உலக அளவில் மிகவும் அதிக ஒராக் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஹெல்த் ட்ரிங்க் தான் இந்த 95. நம்முடைய உடம்போட சர்க்கரை அளவு வரைமுறைப்படுத்தக்கூடிய பொருள் தான் நம்முடைய டைபா லைஃப். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைபா லைஃப்னுடைய பேட்டன்ட் ரைட்டே நம்முடைய கம்பெனி கிட்ட தான் இருக்கு. நம்முடைய உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கி உடம்புல நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தி உடம்புக்கு ஒரு கவசம் போல இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நம்முடைய கம்பெனியுடைய கவாச் பிராஷ். அடுத்து நம்ம பார்க்க போறது பர்சனல் கேர் பிராண்டான எலமெண்ட்ஸ் வெல்னஸ் நியூஸ்டார் பத்தி தான். பேஸ்ட், டே அண்ட் நைட் கிரீம், ஃபேஸ் வாஷ், ஃபேர்னஸ் கிரீம், ஷாம்பு, பவுடர், சோப். அப்பப்பா, இன்னும் எவ்வளவு பொருட்கள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பிராண்ட் தான் இந்த மை ஹோம். அது மட்டும் இல்ல, புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹேர் கலர் ஷாம்பு, கிரீன் டீ, கோல்டு காஃபி, இன்ஸ்டன்ட் ட்ரிங்க் போன்ற பல்வேறு பொருட்கள் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற பிராண்ட் இண்டி அக்ரோ. இண்டி அக்ரோ அப்படின்ற இந்த பிராண்ட்ல இயற்கை விவசாயத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய உரம் சார்ந்த பொருட்கள்லாம் சிறப்பாக கிடைச்சிட்டு இருக்கு. பூஸ்ட்ரா, க்ரோ மேஜிக் அட்வான்ஸ், மாடிஃபை, மை வீர், மை சித்ரா, மை ஸ்ப்ரே பிளஸ், மை ப்ரௌட் போன்ற பல்வேறு பொருட்கள் குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வியாபாரத்தை கடந்துருச்சு. நம்முடைய கம்பெனி மார்க்கெட் செய்யக்கூடிய பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். இனி இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி இந்த வியாபாரத்தை செய்யலாம் அப்படின்னு நமக்கு விளக்குறதுக்காக மை டிஜி வேர்ல்ட் என்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் ஆஃப்லைன்ல நமக்கு சொல்லித் தரதுக்காக ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமியும் இருக்குது. அடுத்ததாக நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். எப்படி நம்முடைய கம்பெனியில் இணையிறது? அதற்கு நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான முதல் செயல், நம்முடைய கம்பெனியுடைய டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க மாறணும். அதற்காக கம்பெனியுடைய வெப்சைட்ல உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை ரெஜிஸ்டர் செய்யணும். அப்படி ரெஜிஸ்டர் செஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி கிடைக்கும். அது ஒரு யூனிக் ஐடியாக இருக்கும். அதாவது உங்களுடைய அதே ஐடி வேறு ஒரு நபருக்கு வராது. அந்த யூனிக் ஐடி உங்களுடைய போன்ல மெசேஜா கிடைக்க பெற்றா அந்த நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு ஆன்லைன் ஆகவோ ஆஃப்லைன் ஆகவோ முதல்ல குறிப்பிடப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கிட்டு இந்த வணிகத்தில் இணையலாம். இவ்வாறாக இந்த வணிகத்தில் இணைந்த ஒரு நபரை டிஸ்ட்ரிபியூட்டராக கம்பெனி ஏற்கும். அப்படி டிஸ்ட்ரிபியூட்டரா வரக்கூடிய ஒரு நபருக்கு 6 வகையான வருமானம் அந்த நபர் இங்கே செயல்படும் போது கிடைக்கப்பெறும். அதில் ஒன்று ரீட்டைல் இன்கம், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிபிக்கு வழங்கப்படும். அதை எம்ஆர்பிக்கு விற்று லாபம் ஈட்டலாம். உங்களுடைய சேல்ஸ் டர்ன் ஓவரை வச்சு ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய டீமில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை வச்சு ஒவ்வொரு வாரமும் அதற்கான வருமானம் வழங்கப்படும். ரேங்கின் படியான மாத வருமானம், உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், லாயல்டி போனஸ், ராயல்டி போனஸ் என்று 6 வகையான வருமானம் உங்களுக்கு வழங்கப்படும். இதில் முதல்ல குறிப்பிடப்பட்ட 6 வருமானத்துல முதல் வருமானமான ரீட்டைல் ப்ராஃபிட்டை நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு விளக்க ஆசைப்படுறேன். கம்பெனி அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பொருட்களை டிபிக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸுக்கு நீங்க வாங்கி அதை எம்ஆர்பி விலைக்கு கன்சியூமருக்கு நீங்க கொடுக்கும் பொழுது 30% மார்ஜினை நீங்க ரீட்டைல் ப்ராஃபிட்டா பெற முடியும். அடுத்தது இரண்டாவது வருமானமான சேல்ஸ் டர்ன் ஓவர் போனஸை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இண்டி அக்ரோ, எலமெண்ட்ஸ், ஆன் அண்ட் ஆன் போன்ற பிராண்டுகளில் வரக்கூடிய பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸினுடைய 75% பிவி. பிவி அப்படின்றது
கம்பெனியினுடைய வருமானம் கணக்கு செய்யறதுக்கான கம்பெனியினுடைய ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்டா இருக்குது. அப்படி இந்த 3 பிராண்டுகள் இருக்கக்கூடிய பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸினுடைய 75% பிபியா இருக்குது. ஆஹார், நியூ ஸ்டார், மை ஹோம் போன்ற இந்த 3 பிராண்டுகள் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸினுடைய 35% பிபியா கணக்கிடப்படும். நான் முன்னாடி சொன்ன 6 வருமானங்கள்ல இரண்டாவது வருமானமான சேல்ஸ் டர்ன்ஓவர் போனஸ் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவருடைய ORG1, ORG2 ஆகிய இரண்டையும் டெவலப் செய்யும் போது ஏற்படக்கூடிய பிசினஸோட டர்ன்ஓவருக்கு ஏற்றாற் போல வருமானம் கிடைக்கிறது தான் இனி நான் சொல்ல போறேன். உதாரணமாக உங்களுடைய ORG1ல கம்பெனி மார்க்கெட் செய்யக்கூடிய பொருள்களை நீங்க உபயோகப்படுத்தி உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல அனுபவங்களை உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்டயோ அல்லது நண்பர்கள் கிட்டயோ நீங்க எடுத்து சொல்லும் போது ஏற்படக்கூடிய வியாபாரம். உதாரணமா ORG1ல 10,000 பிவியும் ORG2ல 10,000 பிவியும் வியாபாரம் நடக்கும் போது குறிப்பிட்ட அந்த வார வெள்ளிக்கிழமை வரை நடந்த வியாபாரத்திற்கு தலா 10,000 பிவி வீதம் கணக்கிடப்பட்டு அதில் 12% வருமானமான 1,200 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதே போலதான் அடுத்த வாரம் ORG1ல நீங்க உங்களுடைய தேவைக்கு வாங்குறதோ அல்லது உங்களோட வந்த நபர்கள் வாங்குறதோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் சேர்த்து 20,000 பிவி நடந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல ORG2லையும் இதே மாதிரி உங்களுடைய ரீபர்ச்சேஸ் அல்லது உங்களோட வந்த நபர்கள் வாங்குறதோ அல்லது புதிய நபர்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி எல்லாம் சேர்த்து 20,000 பிவி நடந்தது அப்படின்னா அதனுடைய மேட்சிங்கான 12% எடுத்து 2,400 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி தருவாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிவாக இந்த வணிகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய டீம்ல உங்களை விட தேவைகளும் ஆசைகளும் திறமை இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பொருட்களை பற்றியும் வணிக முறையை பற்றியும் உணர்ந்து செயல்படும் போது ஒரு வாரத்துல அவர்களுடைய உழைப்பினால அவர்களுடைய வணிகம் 1,00,000 பிவி ஒரு பர்டிகுலர் வாரத்துல வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ORG2ல இதே மாதிரி அவங்களுடைய உழைப்பினால 2,00,000 பிவி வந்தது அப்படின்னா மேட்சிங் பிவி தான் இங்கு கணக்கிடப்படும் அப்படின்றதால 1,00,000 பிவி மட்டும்தான் எடுப்பாங்க. அப்படி அந்த 1,00,000 பிவியினுடைய 12% 12,000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதிகமாக இருக்கக்கூடிய 1,00,000 பிவி அடுத்த வாரம் பிசினஸ் ஆக மாற்றி வைப்பாங்க. அதனா கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பாக நீங்க சேர்த்து வச்ச அந்த பிவி ஒருபோதும் நஷ்டப்படாது. இப்படி நீங்களும் உங்களோட இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து கடுமையாக உழைக்கும் போது ஒரு நல்ல டீமை உங்களால உருவாக்க முடியும். அப்படி ஒரு வாரத்துல 5,00,000 பிவி உங்களுடைய ORG1ல நடக்கும் போது ORG2ல 4,00,000 பிவி நடக்குது அப்படின்னா இதற்கு முன்னாடி ORG2ல மீதம் இருக்கக்கூடிய 1,00,000 பிவி இந்த 4,00,000 பிவியோட ஆட் செய்து 5,00,000 பிவியாக ORG2ல நடந்ததாக கணக்கிடப்படும். ORG1ல நடந்த 5,00,000ம் ORG2ல கணக்கிடப்பட்ட 5,00,000மாக மேட்ச் செய்து அதனுடைய 12% 60,000 அதாவது 60,000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இப்படி நீங்களும் உங்களோட இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் சேர்ந்து செய்கின்ற முயற்சியால உங்களுடைய மாவட்டத்திலிருந்து அடுத்த மாவட்டங்களையும் உங்களுடையதான ஒரு டீம் டெவலப் செய்யப்படும் போது ஒரு வாரத்துல எல்லாருடைய முயற்சியின் பலனாக 10,00,000 பிவி ORG1ல நடக்கிறது என்று வச்சுக்கலாம். அதே போல ORG2லையும் 10,00,000 பிவி நடக்கும் போது அதனுடைய மேட்சிங் 12% 1,20,000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே மாதிரி ஒரு வாரத்துல 17,50,000 பிவி ORG1லையும் 17,50,000 பிவி ORG2லையும் நடக்கும்போது அந்த வாரம் நடந்த பிசினஸ் டர்ன்ஓவர் என்ற முறையில மேட்சிங்கான 17,50,000 12% 2,10,000 ரூபாய் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த வருமானம் தான் நம்முடைய கம்பெனியுடைய சீலிங் இன்கம் என்று அழைக்கப்படுது. ஒரு வாரத்துல மேக்சிமம் 2,10,000 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்றதால சில வாரத்துல 17,50,000 பிவிக்கு அதிகமாக 20,00,000 பிவி வந்தாலும் சரி 50,00,000 பிவி வந்தாலும் சரி நமக்கு ஒரு வாரம் 2,10,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஒரு நபருக்கு ஒரு பான் கார்டுல 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வரை எடுக்கலாம். அப்படி 3 டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வழியாக 2,10,000 வருமானம் சம்பாதிக்க முடிகிற பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து நீங்க வாங்க போற 3வது வருமானம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் போனஸை 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து வின் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் சேர்த்து கிடைக்கும். அடுத்ததாக நீங்க பெறப்போகிற இன்கம் உங்களுடைய ரேங்க் இன்கம். இது மாத வருமானம். உங்களுடைய டர்ன் ஓவரை வச்சு மாத வருமானமாக நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரேங்க் இன்கம். நீங்க டிடிசி என்ற ரேங்க் அடையும் போது
லாயல்டி போனஸ் என்ற மாத வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீங்க ஒரு குறிப்பிட்ட ரேங்க் அடையும் போது, அதாவது டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் என்ற ரேங்க் அடையும் போது டைமண்ட் ராயல்டி என்ற பெரிய வருமானமும் தலைமுறையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தான் இது. இது மட்டுமல்லாது உங்களுடைய அடுத்த தலைமுறை, அதாவது நீங்க இல்லாத போதும் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கக்கூடிய நாமினேஷன் ஃபெசிலிட்டி இங்கே கம்பெனி தருது. அது மட்டுமல்லாம விபத்தினால ஏற்படக்கூடிய இழப்புக்கும் அவருடைய குடும்பத்திற்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் 3 லட்சம் முதல் அவருடைய ரேங்குக்கு ஏற்றாற் போல வித்தியாசப்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்டும் இதன் மூலமாக கிடைக்கப்படுது. ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்த ஆசைப்படுறேன். டாப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், proven track record of success, ease of doing business, common education system, high quality management and leaders, attractive business plan. Yes, இந்த எல்லா பாராமீட்டர்ஸும் ஃபுல்ஃபில் செய்யக்கூடிய டைரக்ட் செல்லிங் கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டிற்கான ISO 9001-2015 சர்டிபிகேஷன் கிடைக்கப்பெற்ற ஒரு கம்பெனி தான் நம்முடைய கம்பெனி. நம்முடைய கம்பெனி உலகின் மிகப்பெரிய வணிக சங்கமான ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸினுடைய ப்ரௌட் மெம்பரும் கூட. ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் என்ற மிகப்பெரிய டைரக்ட் செல்லிங் ஆர்கனைசேஷனின் ஃபெல்லோ மெம்பராகவும் விளங்குகிறது நம்முடைய கம்பெனி. இந்திய அரசாங்கத்தின் ஸ்கில் இந்தியா ப்ராஜெக்டில் முதலாக MOU சைன் செய்த கம்பெனி தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். சப்போர்ட்டிங் சிஸ்டமான ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி, மை டிஜி வேர்ல்ட் என்ற கம்பெனியின் சப்போர்ட்டிங் சிஸ்டமும் டீமை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கு இன்று கம்பெனியின் நல் மதிப்பு பெற்ற எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் என்ற தலைமையில் நாம் செயல்படுவதும் பெருமைக்கு உரியதாகும். இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இவ்வளவு நேரம் நீங்க கேட்டிருக்கீங்க. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவும் என்பது இழுக்கு. அழகான வாய்ப்பை அருமையாய் பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் இந்த இனிய வாய்ப்பை சிறப்பாய் பயன்படுத்தி வாழ்வில் பல சிகரங்களை அடைய இந்த இனிய வணிகத்திற்கு இதயபூர்வமாக வரவேற்கின்றோம். வரவேற்பது எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல். நன்றி, வணக்கம். Show your style, grow up with my lifestyle. Live your dream, tension free, fly high with my lifestyle.